கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு காயின் ஆபேல் காணிக்கை. இந்த காயின் ஆபேல் காணிக்கையில் உள்ள ரகசியங்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். ஒரு தேவ ஊழியர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான ரகசியமாய் இருக்கிறது. நாம் இந்த காயின் ஆபேல் காணிக்கையை குறித்து நம்முடைய சண்டே கிளாஸிலிருந்து இன்றைய வரைக்கும் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. காயினை போல நீங்கள் காணிக்கை கொடுத்தால் தேவன் உங்களை அங்கீகரிக்க மாட்டார். ஆபேலை போல காணிக்கை கொடுத்தால் தேவன் உங்கள் காணிக்கையை அங்கீகரிப்பார். ஆகவே உற்சாகமாய் காணிக்கை கொடுங்கள் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த காயின் ஆபேல் காணிக்கை எதனால் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது, இது பணம் சம்பந்தமானதா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இரண்டு வித ஊழியர்கள் தங்களுடைய வளர்ப்பை வளர்த்து தேவனுக்கு முன்பாக காணிக்கையாக படைக்கின்றார்கள். ஒரு ஊழியனுடைய வளர்ப்பை கர்த்தர் அங்கீகரித்தார், வளர்த்தவனையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு ஊழியனுடைய வளர்ப்பை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய வளர்ப்பையும் அங்கீகரிக்கவில்லை. ஒரு ஊழியனுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்றால் அந்த ஊழியனை போலவே இருந்தது. இன்னொரு ஊழியனுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்றால் அந்த வளர்ப்பும் அந்த ஊழியனை போலவே இருந்தது. ஆபேலுடைய வளர்ப்பு ஆபேலை போலவே இருந்தது. காயினுடைய வளர்ப்பு காயினை போல இருந்தது. நாம் இதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். முதல் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தவன் காயின். காயினுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பலியாக செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு முதல் அவன்தான் காணிக்கையை கொண்டு வந்தான். பிறகுதான் ஆபேல் காணிக்கையை கொண்டு வந்தான். 4வது வசனத்தை வாசிப்போம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இங்கு இரண்டாவதாக ஆபேல் காணிக்கையை கொண்டு வந்தான். இந்த ஆபேல் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளில் சிலவற்றை கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக காணிக்கையாக படைத்தான். அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், அவனையும் அங்கீகரித்தார். 5வது வசனத்தை வாசிப்போம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இங்கு முதலாவது காணிக்கையை கொண்டு வந்த காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் காயினையும் காயின் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை? ஏன் ஆபேலையும் ஆபேல் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த இருவரும் செய்த வேலைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இங்கு ஆபேல் மந்தையை மேய்க்கிறவனாக இருந்தான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான். அவனவன் செய்த வேலையில் அவனவனுக்கு கிடைத்த வருமானத்தில் அவனவன் தலை சிறந்த காணிக்கையை கொண்டு வந்தான். ஆபேல் தான் மேய்ப்பனாக இருந்து அதில் முதன்மையானதை தலையீற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து பலியிட்டான். அதே போல காயின் தன்னுடைய நிலத்தில் விளைந்ததை அதில் தலை சிறந்ததை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக படைத்தான், பலியிட்டான். இங்கு காயின் இரண்டாம் தரமானதையோ அல்லது அது அவலட்சணமானதையோ கொண்டு வந்து காணிக்கையாக படைக்கவில்லை. அவனுடைய சக்திக்கு தகுந்தபடி, அவனுடைய வருமானத்துக்கு தகுந்தபடி, அவனுடைய நிலத்தில் விளைந்ததை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான். இங்கு ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க காரணமும் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் நிராகரிக்க காரணமாய் இருந்தது வானத்து மழை. இந்த வானத்து மழைதான் காயினுடைய காணிக்கையை நிராகரிக்க காரணமாய் இருந்தது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை,
நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இங்கு தேவன் மழையை கட்டளையிடாத காலத்தில் காயின் தன் நிலத்திலே விதைகளை விதைத்து அதில் அறுவடை செய்தான். அப்படியானால் காயினுக்கு வானத்து மழை பெய்யாத காலத்தில் எப்படி தண்ணீர் கிடைத்தது? 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. இந்த மூடு பனி எங்கிருந்து வந்தது என்றால் வானத்து பனி கிடையாது. இந்த மூடு பனி என்பது பூமியிலிருந்து எழும்பி பூமியை நனைத்த அந்த மூடு பனியினால், அந்த தண்ணீரினால் விளைந்ததுதான் காயினுடைய அந்த விளைச்சல். முழுக்க முழுக்க காயினுடைய விளைச்சல் பூமிக்குரிய ஞானமுடையதாய் இருந்தது, பூமிக்குரிய மேனியை உடையதாக இருந்தது, பூமிக்குரிய தன்மை உடையதாக இருந்தது. காயினுடைய அந்த விளைச்சலுக்கும் வானத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆபேல் வானத்தோடு தொடர்பில் இருந்தான். ஆபேல் பூமிக்குரியவனாக வாழ்ந்தாலும் வானத்தோடு கர்த்தரோடு அவன் தொடர்புள்ளவனாக காணப்பட்டான். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இங்கு பூமியிலிருந்து மரித்தும் அவனுடைய இரத்தத்தின் சத்தம் வானத்தில் உள்ள கர்த்தரோடு பேசுகிறது என்றால், ஆபேல் பூமியில் வாழ்ந்தபோது அவன் பூமிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பூமிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவன் வானத்தில் உள்ள கர்த்தரோடு தொடர்பில் இருந்தான். ஆனால் காயினோ முழுக்க முழுக்க பூமிக்குரியவனாய் இருந்து பூமிக்குரிய தன்மையோடு இருந்து பூமியினால் உண்டான விளைச்சலை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தான். இங்கு பூமி என்பது மணவாட்டியை குறிப்பிடுகிறது, வானம் என்பது மணவாளனை குறிப்பிடுகிறது. எப்படி ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் தண்ணீரை, ஜலத்தை 2ஆக பிரித்து மேலே உள்ள ஜலத்திற்கு வானம் என்று பெயரிட்டாரோ, கீழே உள்ள ஜலத்திற்கு பூமி என்று பெயரிட்டாரோ, அதே போல ஆதாமிலிருந்து எடுத்த ஏவாள் ஆதாமுக்கு மணவாட்டியாய் இருந்தது போல தேவனாகிய கர்த்தர் மணவாளனாய் வானத்தில் இருக்கிறார். இந்த பூமியானது மணவாட்டியாய் இருக்கிறது. இந்த பூமியாகிய மணவாட்டி மணவாளனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அவர்தான் வானத்துக்குரியவர். அந்த வானத்துக்குரியவரோடு தொடர்பில் இல்லாத காரணத்தினால் காயினுடைய விளைச்சலை, காயினுடைய காணிக்கையை, காயினுடைய பலியை கர்த்தர் நிராகரித்தார். ஆபேல் அவன் பூமிக்குரிய மணவாட்டியாய் இருந்து மணவாளனாகிய வானத்துக்குரியவரோடு தொடர்பில் இருந்த காரணத்தினால் அவனுடைய வளர்ப்பு அங்கீகரிக்கப்பட்டது, அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, அவனுடைய பலியும் அங்கீகரிக்கப்பட்டது. அவன் அங்கீகரிக்கப்படப்பட்டான், அவனுடைய வளர்ப்பும் அங்கீகரிக்கப்படப்பட்டது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. இங்கு வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. காயினுடைய வளர்ப்பு பூமிக்குரிய மேனியாக மட்டுமே இருந்தது. அது பூமியில் உள்ள மண்ணினால் விளைந்தது, பூமிக்குரிய தன்மையுடைய காயினால் விளைவிக்கப்பட்டது, பூமிக்குரிய தண்ணீரினால் விளைவிக்கப்பட்டது. அது பூமிக்குரிய மேனியை உடையதாக இருந்தபடியினால் அதை வளர்த்தவனும் நிராகரிக்கப்பட்டான், அவனுடைய வளர்ப்பும் நிராகரிக்கப்பட்டது. ஆபேல் அப்படி அல்ல. பூமிக்குரியவனாய் இருந்தும் வானத்துக்குரிய மேனியை உடையவனாய் இருந்தபடியினால் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், ஆபேலுடைய வளர்ப்பையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48வது வசனத்தை பார்ப்போம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இங்கு மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ அப்படியே காயினுடைய காணிக்கை இருந்தது,
வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அப்படியே ஆபேலுடைய காணிக்கை இருந்தது. காயினுடைய காணிக்கை மண்ணுக்குரிய மேனியாய் இருந்தது. ஆபேலுடைய காணிக்கை வானத்துக்குரிய மேனியை உடையதாய் இருந்தது. 49வது வசனத்தை பார்ப்போம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். இங்கு மண்ணான நாம் வானவருடைய சாயலை அணிய வேண்டும். ஆபேலுடைய காணிக்கை வானவருடைய சாயலை அணிந்திருந்தது. காயினுடைய காணிக்கை வானவருடைய சாயலை அணிந்திராமல் இருந்தபடியினால் கர்த்தர் காயினுடைய காணிக்கையையும் காயினையும் நிராகரித்தார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், வானத்துக்குரிய மழை என்றால் என்ன, பூமிக்குரிய மூடுபனி என்றால் என்ன. பூமிக்குரிய மூடுபனி என்பது பூமிக்குரிய ஞானமாய் இருக்கிறது. வானத்துக்குரிய பனி என்பதும் வானத்துக்குரிய மழை என்பதும் கர்த்தருடைய உபதேசமாய் இருக்கிறது. இந்த உபதேசத்தை ஆபேலும் காயினும் தங்களுடைய பெற்றோர்களால் போதிக்கப்பட்டார்கள். தங்கள் பெற்றோர்களால் போதிக்கப்பட்ட அந்த உபதேசத்தின்படி காயின் வளரவில்லை, ஆபேல் வளர்ந்தான். ஆபேல் வளர்ந்து அவன் கீழ்ப்படிந்தவனாய் நடந்து பூமிக்குரிய மேன்மையை வெறுத்து வானத்துக்குரிய மேன்மையை தரித்து கொள்ள வானத்தில் உள்ளவைகளை நாடினான். அதனால் அவனால் வளர்க்கப்பட்ட ஆடுகளுக்கும் அவன் வானத்துக்குரிய மழையாகிய வானத்துக்குரிய பணிகளை உடைய வேத வசனங்களையும் உபதேசங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்து கீழ்ப்படிதல் உள்ள ஆடுகளாக வளர்த்தான். உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. இங்கு பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக என்பது பூமியில் உள்ள மனிதர்களை குறிக்கிறது. இந்த மனிதர்கள் வானத்தில் உள்ள வானவருடைய வாய்மொழிகளை கேட்க வேண்டும். அந்த வாய்மொழிகள் எப்படிப்பட்ட வாய்மொழிகள் என்பதை பார்ப்போம். 2வது வசனத்தை வாசிப்போம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். இங்கு மழையானது இளம் பயிரின் மேல் பொழிகிறது போல என் உபதேசம் பொழியும். இங்கு அவருடைய உபதேசம் என்பது வானத்து மழையை குறிப்பிடுகிறது. வாசிங்க. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று குறிப்பிடுகிறார். இங்கு ஆவேலுடைய ஆடுகள் மேய்ந்த அந்த புல்லின் தன்மையும் அந்த இளம் பயிர்களின் தன்மையும் வானத்தில் உள்ள மழையாகிய கர்த்தருடைய உபதேசத்தின்படியும் வானத்தில் உள்ள பனியாகிய அவருடைய வசனத்தின்படியும் இருந்தது. இதுதான் ஆபேலினால் வளர்க்கப்பட்ட வானத்துக்குரிய மேனியை உடைய ஆடுகளுடைய தன்மை. ஆனால் காயினுடைய வளர்ப்பிலே அவனுடைய விளைச்சலிலே வானத்துக்குரிய பனியாகிய தேவனுடைய வசனம் இல்லை, வானத்துக்குரிய மழையாகிய அவருடைய உபதேசம் இல்லை. அதனால தான் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, காயினையும் அங்கீகரிக்கவில்லை. இது முழுக்க முழுக்க உபதேசம் சம்பந்தமானது. இது முழுக்க முழுக்க கர்த்தரை போல நம்மை மாற்றுவதற்கான ஒரு உபதேசமாய் இருக்கிறது. இது பணத்தை குறித்தது அல்ல, இது காணிக்கையை குறித்தது அல்ல. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது. அதை கண்ட காயினுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் காயினை பார்க்கிறார். ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதினால் ஆபேலுக்கு மேன்மை வந்ததை பார்த்த காயின் அவனுக்கு மேன்மை வந்துவிட்டதே என்று எரிச்சல் அடைந்தான். அவன் முகநாடி வேறுபட்டதை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரித்தார்? 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது?
உனக்கு ஏன் எரிச்சல் ஆயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? 7வது வசனத்தை பார்ப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். இங்கு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொன்னது அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு எரிச்சல் வந்துவிட்டது. அந்த எரிச்சல் அவனுடைய முகத்தில் தெரிந்ததை கர்த்தர் பார்த்து, உன்னுடைய வாசலில் பாவம் படுத்திருக்கிறது என்று சொல்கிறார். வாசல் என்பது இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள பாவம் படுத்திருந்தபடியினால் அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுவான்? அவன் ஆவேலுக்கு விரோதமாக எழும்புவான், ஆவேலை பகைப்பான், ஆவேலை கொலை செய்வான் என்று அறிந்த கர்த்தர் தீர்க்க தரிசனமாக அவனை எச்சரிக்கிறார். மேலும் வாசிப்போம். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி, யாருடைய ஆசை? அந்த பாவத்தினுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ அவனை ஆண்டு கொள். அந்த பாவம் கர்ப்பம் தரித்து இந்த எரிச்சல் விரோதமாக மாறி பகையாக மாறி அது கொலையில் போய் கொண்டு போய் விடும். ஆகவே நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் எச்சரித்தும் கர்த்தருடைய உபதேசமாகிய வானத்து மழையை அவன் நிராகரித்தான். கர்த்தருடைய வசனமாகிய வானத்து பனிதுளியை அவன் நிராகரித்தான். காயினுடைய ஞானம் என்பது பூமிக்குரிய ஞானமாய் இருந்தது. காயின் முழுக்க முழுக்க பூமிக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்தான். பூமிக்குரிய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை பார்ப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இங்கு வாசலாகிய இருதயத்தில் வைராக்கியம், பெருமை, சத்தியத்துக்கு விரோதமான பொய், இவைகள் எல்லாம் பூமிக்குரிய ஞானமாக காணப்படுகிறது. காயின் முழுக்க முழுக்க பூமிக்குரிய தன்மை உடையவனாக இருந்தபடியினால் அவன் வாசலாகிய இருதயத்துக்குள்ளே வைராக்கியம் வந்துவிட்டது, பகை வந்துவிட்டது, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் வந்துவிட்டதை உணர்ந்த கர்த்தர் அவனை எச்சரித்தார். அவன் மனம் மாற விருப்பம் இல்லாமல் போய்விட்டான். 16வது வசனத்தை பார்ப்போம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இங்கே வைராக்கியம் காயினுக்குள்ளே இருந்தபடியினால் அவனுக்குள்ளே கலகம் இருந்தது, அவனுக்குள்ள சகல துர்ச்செய்கைகளும் இருந்தது. இந்த எரிச்சல் விரோதமாக மாறி, விரோதம் பகையாக மாறி துர்ச்செய்கைகளை செய்கிறவனாய் காயின் காணப்பட்டு ஆபேலை கொலை செய்தான். அவன் தந்திரமாக கலகமாக பேசி, அவனை நயவஞ்சகமாக பேசி அழைத்து கொலை செய்தான். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இங்கு காயின் எரிச்சலை விரோதமாக்கி, விரோதத்தை பகையாக்கி, அதை துர்ச்செய்கைகளாக மாற்றி இப்போ கொலை செய்கிறவனாக மாறிவிட்டான். அந்த கொலை செய்வதற்காக காயின் ஆபேலை நயவஞ்சகமாக பேசி அவனை அழைத்து வந்து அவனுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்தான். இப்பொழுது காயினுக்குள் சத்தியத்துக்கு விரோதமான பொய்யும் வந்துவிட்டது. 9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இங்கு சத்திய தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர். இவன் கொலை செய்ததை அறிந்து, இவன் கொலை செய்ததையும் பார்த்து, ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதையும் கேட்டு காயினோடு வந்து விசாரிக்கிறார். விசாரித்து, நீ உன் சகோதரனை என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது இவன் சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்கிறவனாய் மாறிவிட்டான். அவனுக்குள் பூமிக்குரிய ஞானத்துக்குரிய பொய்யும் காணப்பட்டது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறந்து பூமியின் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இப்போ காயின்
தேவனால் தண்டிக்கப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு தேவன் அவனை அனுப்புகிறார். இவன் மனம் திரும்புகிறவனாய் இருந்தால் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? தேவனே, என் துர்ச்செய்கைகள் உமக்கு முன்பாக இருக்கிறது, என்னை தண்டியாதிரும், எனக்கு மனம் இறங்கும், உம் சமூகத்தை விட்டு என்னை துரத்தாதிரும் என்று வேண்டி இருக்க வேண்டும். அவன் அப்படி வேண்டுதல் செய்யவில்லை. மாறாக உம்முடைய சமூகத்துக்கு விலகி நான் பூமியில் நிலையற்று திரிகிறவனாய் இல்லாதபடிக்கு எனக்கு நீர் உதவி செய்யும் என்று வேண்டுகிறான். அப்படியானால் கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காயின் பூமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். பூமியில் நிலைத்து வாழ ஆசைப்பட்டான். அவனுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள ஆசைப்பட்டான். அவன் ஜீவனை அவன் வெறுத்து பூமிக்குரிய மேன்மைகளை வெறுத்து வாழ விரும்பவில்லை. கர்த்தருடைய சமூகத்தை வெறுத்தானே தவிர பூமியை வெறுக்கவில்லை, அவன் ஜீவனை வெறுக்கவில்லை. அவன் எப்படி இருந்தானோ அவனுடைய வளர்ப்பும் அப்படிதான் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தர் அவனையும் அவன் வளர்ப்பையும் நிராகரித்தார். தேவன் எதை வைத்து ஒரு மனிதனை கண்டுபிடிக்கலாம் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதா என்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இங்கு மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இங்கு மரமாக காயின் காணப்படுகிறான். அவனுடைய கனியை வைத்தே அவன் எப்படிப்பட்டவன் என்பதை கர்த்தர் அறிந்து கொண்டார். அதனாலதான் மரம் எப்படி இருந்ததோ அவன் கனியும் அப்படிப்பட்டதாய் இருந்தது, அவனுடைய விளைச்சலும் அப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று கர்த்தர் அறிந்து அவனுடைய விளைச்சலாகிய கனியை நிராகரித்தார், அவனையும் நிராகரித்தார். ஆனால் ஆபேலினுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாய் இருந்தது? யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததையும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இங்கு பரத்திலிருந்து வருகிற ஞானமானது வானத்துக்குரிய மழையும் வானத்துக்குரிய பனிதுளியுமாய் இருக்கிறது. இந்த ஞானம் சுத்தம் உள்ளது, இது சமாதானம் உள்ளது, இது சாந்தம் உள்ளது, இது இணக்கம் உள்ளது, இது இரக்கம் உள்ளது, இது பட்சபாதம் இல்லாதது, இது மாயமற்றது. இப்படிப்பட்ட ஞானத்துக்குரியவனாக ஆபேல் இருந்தான். அவனுடைய ஆடுகளையும் அப்படியே வளர்த்தான். 18வது வசனத்தை பார்ப்போம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இங்கு நீதியாகிய கனியானது என்று எழுதப்பட்டுள்ளது. பரத்திலிருந்து வருகிற ஞானமானது நீதி உள்ளதாய் இருந்தது. அதனாலதான் தேவனே ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவன் ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்தார் என்றால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும்? அவன் பூமியை வெறுத்திருக்க வேண்டும், பூமியில் உள்ள மேன்மைகளை வெறுத்திருக்க வேண்டும், பூமியில் உள்ள ஆசை பாசங்களை வெறுத்திருக்க வேண்டும், பூமிக்குரிய ஞானத்தை வெறுத்திருக்க வேண்டும். அவன் காயின் வந்து அவனோடு பேசும் பொழுது என்ன பேசியிருப்பான்? நீ தேவனுக்கு பிரியமாய் வாழாதே என்று எச்சரித்திருக்க வேண்டும். அவன் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் தேவனை விட்டு விலக மாட்டேன், தேவனுக்கு பிரியமாய் இருந்திருப்பேன் என்று சொல்லி இரத்த சாட்சியாக மரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினால்தான் ஆபேலை கர்த்தர் இரத்த சாட்சி என்று அவனை குறிப்பிடுகிறார். இப்படி ஆபேல் வானத்துக்குரிய மேனியை உடையவனாக இருந்தபடியினால் கர்த்தர் அவனையும் அங்கீகரித்தார், அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார். பூமிக்குரிய ஞானத்தை உடையவனாய் இருந்தபடியினால் காயினையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, காயினுடைய வளர்ப்பையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறது என்றால், இது பணம் சம்பந்தமான காணிக்கை அல்ல. ஒரு மனிதனுடைய அவனுடைய குணாதிசயங்கள் சம்பந்தமான ஒரு காணிக்கை, ஒரு பலி. இந்த பூமிக்குரிய ஞானத்தை வெறுத்து, பூமிக்குரிய தன்மைகளை வெறுத்து, வானத்துக்குரிய மேனியை, வானத்துக்குரிய சாயலை தரித்து,
தன்னை போல தன்னுடைய விசுவாசிகளை வளர்க்க வேண்டும் என்பதுதான். நான் எப்படி ஊழியம் செய்கிறேனோ அதே போல என்னுடைய விசுவாசிகளும் இருப்பார்கள். என்னுடைய நடக்கைகளையும் என்னுடைய பேச்சுகளையும் என்னுடைய செயல்களையும் பார்த்து அவர்களும் அதே பின்பற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் ஆபேல். சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய வளர்ப்பை தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்தவன் தான் காயின். இப்படி காயினுடைய வளர்ப்பும் காயினும் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தபடியினால்தான் காயினையும் காயின் வளர்ப்பையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அடுத்த பாகத்தில் ஊழியக்காரர்கள் எதை சொல்லிக் கொடுத்து எதை சாட்சியாக வைத்து ஊழியம் செய்தால் ஊழியர்களை கர்த்தர் அங்கீகரிப்பார், அவரால் வளர்க்கப்பட்ட விசுவாசிகளை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார் என்பதை குறித்து அடுத்த பாகத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்பா, நீர் ஆண்டவரை தொடும்படியாக ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே, நீர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலுமே ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்கள் தரித்திரத்தை நீர் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் பற்பட்ட வியாதிகள் இருப்பார்கள் அல்லவா ஆண்டவரே, இவர் வியாதிகளை ஆண்டவர் நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வீட்டை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகார கிரிகளையும் ஆண்டவரே, நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்போது அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை வீட்டை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கும்படியாக அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தீர உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 638220 23109 99 40 145 408 790 478 7918 9500 107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.